ஹலோ, பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இப்போது நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்டில் சென்னையில மாடியில் நின்று உங்களோட கர்த்தரின் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இன்றைய நாளில் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளில் கூட கர்த்தர் கொடுத்த அருமையான ஒரு வார்த்தைன்னா, நித்திய வெளிச்சம். நித்தியம் என்பதுன்னா ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். நித்தியம்னா நிரந்தரமான என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதுவரை இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒளி, ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இன்று நம்மதிலே பேச, அடியேன் மூலமாக பேசும்படியாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 60:20 சொல்கிறது, கர்த்தரே ஒரு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பைபிளில் போட்டிருக்கு. அன்றைய தினத்திலே ஆண்டவர் அநேகருக்கு ஒரு நித்திய வெளிச்சமாக இருந்தார். ஏன் சொல்கிறேன்னா, பாருங்க, அவரை சுற்றி இருந்த அத்தனை மக்களுமே பாவத்தில் விழுந்தவர்களாக தான் இருந்தாங்க. அவரோடு இருக்கிற அந்த 12 சீஷர்களுமே பாவத்தில் விழுந்தவர்கள் தான். அநேக பாவங்களை செய்து, அடித்தனம் படிப்புதனத்தில் இருந்து அநேகரை ஏமாற்றி, ஒரு கொள்ளையடிப்பவராக, ஒரு திருடனாக, அதிக வட்டி வசூலிப்பவர்களாக, அநேகரை ஏமாற்றுபவராக நிறைய பேர் இருந்தாங்க. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே அவருடைய பிரசன்னத்தை, ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி அவர்களை மாற்றி தன்னோடு வைத்து கொண்டார். தன்னுடைய சிஷ்யராக வைத்து கொண்டார் என்று அநேக மக்களுக்கு அவர்கள் சுவிசேஷம் சொல்லும்படியாக உலகெங்கும் அவருடைய வார்த்தைகள் உள்ளது. அதாவது 12 சீஷர்களும் அநேக நாடுகளுக்கு சென்று ஊழியங்களை செய்தார்கள். அதாவது என்ன ஊழியம்? கர்த்தருடைய வார்த்தை என்ற ஊழியத்தை ஆண்டவர் மத்தியிலே அவருடைய அடையாளமாக வாழ்ந்து மறைந்தார்கள். நாம் அப்படிப்பட்ட ஆண்டவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய துக்கங்கள், சோகங்கள், பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கலாம். அந்த துக்கம், சோகம்லாம் ஏதோ தானாக வருவது கிடையாது. ஒன்று நம்முடைய சூழ்நிலைகளாக வரலாம், இல்லை நம்மளாலே வரலாம். அப்படி தான் இன்றைய சூழல்கள் உள்ளது. நாம் அதிலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நாம் அதிலிருந்து சோதனைகள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். பாருங்கள், ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா அதுக்கு முதலாவது நம்ம தேட வேண்டிய விஷயம் தெரியுங்களா? ஆண்டவரிடத்தில் தான். அவரை நாம் தேடி அது சரியானதாக இருக்கிறதா என்று நாம் தீர்மானம் பண்ணப்பட்ட பிறகு தான் அந்த செயலையே செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைகள்லாம் எல்லாம் ஃபாஸ்ட் நடக்குது இல்லையா? ஒரு விஷயம் சொன்ன உடனே நடந்தோன்னா உடனே செஞ்சிடணுன்ட்டு தான் இன்றைய சூழல்களாக உள்ளது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவதாக என்னை நோக்கி வாங்க, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியை தேடுங்கள், அப்போது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வசனம் இருக்குது இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த வசனம் அநேக மாற்றத்தை கொடுத்து இன்று உங்கள் மத்தியிலே பேசும்படியாக என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். காரணம் இந்த வசனம் தான். மத்தேயு 6:33, முதலாவதாக என்னுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வசனம். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை நாம் கெட்டியாக பிடிச்சு கொள்ள வேண்டும். இன்று அநேகர் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் எப்போது பதில் சொல்வார், அந்த பதில் எப்போது கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு சின்ன இன்சிடெண்ட் சொல்கிறேன். நான் ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக்கு. பஸ் ஏறி போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் உட்காந்துட்டு என்ன பண்ணேன், மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, டெய்லி ஸ்டேட்டஸ் வைப்பேன். அதாவது என்ன ஸ்டேட்டஸ்னால், பைபிள் வேர்ட்ஸ் வச்சுப்பேன். அப்படி தான் அன்றைய தினத்தில் ஒரு பைபிள் வேர்ட்ஸை வச்சுட்டு இருந்தேன். நான் வச்சுட்டு இருந்தத ஒரு கண்டக்டர், அந்த பஸ் கண்டக்டர் எதாச்சியமாக பார்க்க நேர்ந்து அதை பார்த்த உடனே அவர் பிரைஸ் எல்லார்னு சொல்லி சொன்னார். நான் ஒரு சமயம் திரும்பி பார்த்தேன். என்ன பிரைஸ் எல்லாம் சொல்கிறாருன்னா, அவர் ஒரு கிறிஸ்தவ ஊழியர் என்று அறிந்து கொண்டேன். அவருக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையில் சில விஷயங்களை எப்படி நம்ம முடிக்கலாமா, செய்யலாமா, வேண்டாமா என்று ஒரு குழப்பத்தில் இருந்தார் போல.
அதுக்கு பதில் கிடைக்காம தவித்து கொண்டிருந்தார் போல. அதற்கு பதிலாக இந்த வார்த்தை அவர் கண்ணில் படும்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்தின பிறகு அவர் உள்ளம் மகிழ்ந்தது. அதாவது, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நான் உன்னோட இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை அவர் மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொடுத்தது. ஆண்டவர் பதில் சொல்லிட்டாரு, எனக்கு இத்தனை நாள் ஜெபம் பண்ணுறதுக்கு பதில் சொல்லிட்டாரு சொல்லிட்டு என்னுடைய ஃபோனில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஒரு செகண்ட் பார்த்தது அவருக்கு பதில் கொடுப்பதை போல ஆண்டவர் உரைத்திருக்கிறார். பாருங்க, எங்கேயோ எப்படி சூழ்நிலையோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் பதில் சொல்கிறார் பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு காரியத்தை நோக்கி போகிறீங்க, அந்த காரியத்தை வந்து நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே போகிறீங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும்போதோ ஒரு வசனம் கண்ணில் தென்பட்டால் அந்த வசனம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தையாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வசனம் என் கண்ணில் பட்டுச்சு, எப்படி இந்த இது வந்து எனக்கு வசனம் வந்துன்னா அதை நம்ம வந்து தியானிக்க வேண்டும். இந்த வசனம் கொடுத்துறது நான் போகின்ற காரியம் எப்படிப்பட்டது, நன்மையா முடியுமா அல்லது இது சரியானதா என்பது ஆண்டவர் கொடுக்கின்ற வசனமாகத்தான் அது இருக்கும். ஆண்டவர் நம் மத்தியிலே பேசுவார். அவருக்கு என்றுமே வந்து நம்மை தாழ்த்துவதற்காகவோ நம்மை ஏமாற்றுவதற்காகவோ சொன்ன வாக்கை மீறுவதற்காக எப்போதுமே அதுக்கு ஆண்டவருக்கு இடம் கிடையாது. அவர் சொன்ன சொல் செய்யாமல் இருக்க மாட்டார். வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரவருக்கு ஏற்ற காலத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார், நம் வாழ்க்கையிலே கொடுப்பார், எனக்கு கொடுப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு ஜெபத்திலே உறுதியாக தெரித்திருக்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நித்திய வெளிச்சமாக ஆண்டவர் மாற்றுவார். இதுவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்குது இல்லையா? என்னடா இருள்னு சொல்லிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்க. இருள் என்பது இருட்டு மட்டும் கிடையாது. இருள் என்பது வாழ்க்கையில் நடக்கின்ற தோல்விகள், சுகவீனங்கள், குறைகள், பலவீனங்கள், அல்லது நினைத்த காரியம் நடக்காமல் இருப்பது, அல்லது குழந்தை இல்லாமல் இருப்பது, மனசு நிம்மதி இல்லாமல் இருப்பது, ஒரு ஒற்றுமை இல்லாத இருப்பது, பகை உணர்வோடு இருப்பது, அல்லது தனிமைப்படுத்தி கொண்டிருப்பது, அல்லது பாவத்தில் விழுந்திருப்பது, அதாவது குடியின் அடிமை, பாவத்தின் அடிமை, ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை சரியாக செய்யாமல் இருப்பது, அல்லது முடிவெடுக்கே தெரியாமல் இருப்பது, என்றுமே எப்போதுமே ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பது என்று நிறைய அந்த இருள் நிறைந்த சாத்தானின் கிரியைகள் நம்மதில் இருந்து கொண்டிருக்கும். அதுதான் ஆண்டவர் அந்த இருள் நிறைந்த வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் நீங்கள் வரும்போது, அவருக்காக நீங்கள் ஜெபிக்கும் போதோ, அதாவது அவரிடத்திலே உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போதோ, ஆண்டவர் அந்த இருளை நீக்கி ஒரு நித்திய வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்போது உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும் என்று ஆண்டவர் உரைக்கிறார். சமீபத்தில் பிலிப்பைன்ஸில் ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7.8 சைஸில் மிகப்பெரிய பூகம்பம், பயங்கரமாக ஷேக் ஆச்சு பில்டிங்லாம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் நடந்துட்டுருக்கு, பெரிய ப்ளே கிரவுண்டில் ப்ரேயர் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பிள்ளைகள், பேரண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. டீச்சர்ஸ்லாம் வந்து அந்த ப்ரேயர் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க ஸ்கூலில். அந்த மார்னிங் இல்லையா? ஸோ அந்த டைம் பண்ணிட்டுருக்கும்போது அந்த பூகம்பம் வருது. அந்த பூகம்பம் வரப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் சிதறி போகலை, அலாரம் மூடி ஒழிச்சு யாரும் சிதறி போகல. அதற்கு பதிலாக அந்த பிள்ளைகளை பாதுகாக்கின்றதாக அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ்லாம் வந்து பிள்ளைகள் மத்தியிலே அப்படியே உட்கார வைத்து அந்த இடத்தை விட்டு நகராதபடி அந்த பிள்ளைகளை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். எந்த பிள்ளைகளும் வெளியில் போக விடல, அவளை சுற்றி 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 நின்று பாதுகாக்கிறார்கள். அதை பார்க்கும்போதோ எண்ணத்தில் தோணுகிறது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, எதிரில் பெரிய அலை இதுன்னா அது அலையை தாண்டி நம்ம சிதறி போவோம் இல்லையா? ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா சிதறி போவோம் இல்லையா? நம்ம பக்கத்தில் யார் இருக்கிறது தெரியாமல் சிதறி போவோம் இல்லையா? ஆனால் அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அந்த காட்சியை பார்க்கும்போதோ எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கும் அரணாக அந்த டீச்சர்ஸ் இருந்தாங்க, அங்கே சுற்றி உள்ளவர்களாக இருந்தாங்க, பேரண்ட்ஸ்லாம் இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்தாங்க. அவர்களுக்கு பயந்திருந்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அது அவர்கள் செய்கின்ற அந்த செயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரிய தரும் விதமாக இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். Ay, dapat gusto na po 101% para
welcome gid kaayo ang atuang school year 2026-2027 again. Few Flavos ni Kalbong! Hop, hop! Anak, anak! Stop! 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 Kalma na! Stop! 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 Oh! Ganyan! Stop! Lingkod, lingkod, tanan! Lingkod, tanan, lingkod! Lingkod! Lingkod, tanan, lingkod! Teachers! Walang wato sa room! Lingkod, kalma, kalma! Kalma, kalma! Lingkod, lingkod! Jesus name, in Jesus name! In Jesus name! Keep quiet, keep quiet! Oh my God, grabe ka kusog! Just pray! Oh my God! In Jesus' name! In Jesus' name! In Oh, Jesus' grabe ka name! kusog! Oh my God, Lord! In Jesus' name! In Jesus' name! Walay mag-move muna. Lingkod, tanan be, lingkod be. Everybody lingkod, sit down. Lingkod, parents, lingkod, tanan parents. Parents, lingkod, tanan. Lingkod. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், எப்படி ஒரு அரணாக அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் இருந்தார்கள்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய பூகம்பம் நிறைந்த, இருள் நிறைந்த, சோகம் நிறைந்த பிரச்சனைகள் பாட்டங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து, உங்களுக்கு அரணம் கோட்டையுமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். அது எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், முதலாவதாக அவரை நீங்கள் தேட வேண்டும், அவரை ருசி பார்க்க வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகள், பாதுகாப்புகள் எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று தான், அவரை தேட வேண்டும், அவரை ருசி பார்க்க வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் மேலான தேவ காரியங்கள், தேவ சித்தங்கள், நன்மையான ஈவுகள் அனைத்துமே ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இது நிச்சயம் நடக்கும். இது நடக்காமல் என்றைக்குமே இருக்காது. ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நித்திய வெளிச்சமாக இருப்பார். சரி, நித்திய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே வந்த பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது ஆண்டவருக்குள் நீங்கள் வந்த பிறகு நாம் எப்படி இருக்கணும்? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக, அதாவது தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்க வேண்டும். அது இதை விட முக்கியமானது. ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அந்நன்மைக்கு ஏதுவாக கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் எப்போது வாழப்போகிறீர்கள்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொண்டு அவர் மறந்து விடக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஆவி எங்கே உள்ளதோ அங்கு விடுதலை ஒன்று என்ற வார்த்தையின்படி நாம் அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வழியிலே நாம் வாழ்க்கை நடக்க வேண்டும். அதான் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருப்பதற்கான அடையாளம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் தொடர்ந்து பிரகாசித்து கொண்டே இருக்கும். வெளிச்சம் என்பது நமக்கு சந்தோஷமும், சமாதானமும், ஆசீர்வாதமும், பலனும், அருளும், சுகமும், ஜீவனும் அனைத்துமே ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அப்படி வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காரியம் ஆண்டவத்தில் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த காரியத்துக்காக நம்ம தொடர்ந்து நன்றி செலுத்த வேண்டும். நன்றி துதிகளை ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சியாக சொல்ல வேண்டும். அப்போது தேவனுடைய கிரியை உங்கள் மத்தியிலே வேலை செய்து உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மையான ஈவுகள் ஆண்டவர் கொடுப்பார். நாம் செய்கின்ற ஊழியம் கூட அதுதான். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்தை அது சாட்சியாக மற்றவர்கள் சொல்லும் போதோ அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அதற்காக தான் சொல்கிறேன். அவர் அறிந்து கொண்டு அவர்களுக்கு தேவைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு நன்மைகள் ஏதாவது உங்களுக்கு கிடைத்தா அதை நீங்கள் யாராவது பாவத்தில் விழுந்திருக்கிறது நீங்கள் சாட்சியாக சொல்லும் போதோ, அவர்கள் நீங்கள் மனமாற்றத்தை கொடுக்கும் போதோ, அதாவது அவர்கள் விடுதலை நீங்கள் பெற்றுக் கொடுக்கும் போதோ, அவர்கள் தேவனை அறிந்து கொண்டால் அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்மையான ஈவு அதுதான். அதுதான் இயேசு கிறிஸ்துவை போல் வாழுகின்ற வாழ்க்கையின் அடையாளம். ஆண்டவர் அப்படி தான் அன்றைய தினத்திலே
உலகிற்கு ஒரு நித்திய வெளிச்சமாய் வாழ்ந்தார். உலக மக்களுக்கு நித்திய வெளிச்சமாய் வாழ்ந்தார். அவர் பிறப்பு கூட நம் மக்களுக்கு, பாவத்தில் விழுந்த நம் மக்களுக்கு ரட்சிப்பை, எழுப்புதலை கொடுப்பதற்காகத்தான் அவர் மனுஷகுமாரனாக உலகத்தில் வந்தார் இல்லையா? இன்று கூட அவர் உயிர் தெழுந்த பிறகு கூட வசனத்தின் மூலமாக வெளிச்சத்தை கொடுத்து, அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து கொண்டிருக்கிறார். நாம் நித்திய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம் நித்திய வாழ்வை அடைய வேண்டும் இல்லையா? அதற்காக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாம் தொடர்ந்து அவரை விசுவாசித்து ஐக்கியப்பட்டு அவரோடு உடன்பட்டு அவருக்கு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் நித்திய வெளிச்சத்தில் பிள்ளையாக வாழ கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு அருள் புரிய நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அவரை விசுவாசித்து அவருக்கு ஐக்கியப்பட்டு அவரோடு உறுதியாக தெரித்திருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்போது நீங்கள் கேட்பதற்கு மேலாக கூட கொடுக்கப்படும் என்று தேவனுடைய வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நித்திய வெளிச்சமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய கிருபையும் அருளும் உங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருந்து உங்களுக்கு அருள் புரிவார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக ஒரு பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்ற பிள்ளையாக நீங்கள் மாறும்போதோ உங்கள் வாழ்க்கை நித்திய வாழ்க்கையாக மாறி உங்களுடைய இறுதி காலத்திலே முடிவிலே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள் என விசுவாசிக்கிறேன். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முயற்சி செய்து அநேக மக்களுக்கு, அதாவது அநேக பாதிப்புக்குள்ள மக்களுக்கு, அதாவது பாவத்தில் விழுந்த மக்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை எடுத்து சொல்லி அவர்கள் விடுதலை பெற்று கொடுப்பீர்கள் விசுவாசிக்கிறேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளமாக வாழ்கின்ற வாழ்க்கை. அப்படி நாம் செய்யும் போதோ ஆண்டவருடைய வெளிச்சம் நம்மில் எப்போதுமே பிரகாசித்து கொண்டே இருக்கும். இது ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் வார்த்தையை சொல்லும் போதோ அவர்கள் வெளிச்சத்தில் பிள்ளையாக மாறுவார்கள் என விசுவாசிக்கிறேன். நாம் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என விசுவாசிக்கிறேன். நாம் செய்கிறேன், நீங்களும் அதை செய்யுங்க. இதுவரை செய்யலைன்னா இனி வரப்போகிற காலங்கள்லாம் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை, அதாவது யாருக்கு என்றால் கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு, பலவீனமாக உள்ளவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு என ஒவ்வொருவருக்காக நாம் சொல்லும் போதும் அவர்கள் விடுதலை ஆவார்கள். சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய வார்த்தைகள் சொல்லும் போதும் நிச்சயமாக விடுதலை நம் மூலமாக ஆண்டவர் கொடுப்பார். அதுக்காகத்தான் நம்மளை படைத்திருக்கிறார் இல்லையா? கிறிஸ்தவனுடைய படைப்பே மற்றவர்கள் விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான். அவர் விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நம் இந்த உலகம் ஆண்டவருடைய சந்நிதத்தில் வர வேண்டும். அவரே உலகின் மெய்யான தேவன் என்று அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைத்துக்கொள்ள நாம் கடவுளிடத்திலே நாம் ஜெபிப்போம். இப்போது கூட நாம் ஜெபத்தின் வேலையிலே கடந்திருக்கிறோம். இந்த ஜெபம் என்பது நமக்காக மட்டும் இல்லை, பாவத்தில் விழுந்த எத்தனையோ பேர்களுக்காக ஜெபமாக இருக்க வேண்டும் என விசுவாசிக்கிறேன். நான் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இது புதிய நாளுக்கு நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. நாளுக்கு கூட சுவாமி நாங்கள் நித்திய வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கும்படியாக நீர் எங்கள் ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்கும்படியாக கொடுத்த ஒவ்வொரு நல்ல மக்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாமி, இதுவரை இருளிருந்து வாழ்க்கை இருந்தாலும் இனி வரப்போகிற காலங்கள் ஒரு வெளிச்சத்தின் காலமாக இருக்கும்படியாக விசுவாசித்து ஐக்கியப்பட்டு உங்களுடைய வழியில் நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாமி, இதுவரை பாவத்தில் இருந்திருக்க எத்தனையோ பேர்கள் இருந்தால் கர்த்தாவே, அவர்கள் முதலே நீர் பேசும் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கட்டும் கர்த்தாவே. சாமி, இந்த சேனல் மூலமாக பேசுகின்ற நம்முடைய வார்த்தைகள் அவர் ரட்சிப்பின் எழுப்புதலை கொடுப்பதற்காக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வாதிங்க, தொடர்ந்த இல்லத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த வார்த்தையை பேசும்படியாக அடியனுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நேரத்திற்காக, நாளுக்காக நன்றி தெரிவிக்கும் கர்த்தாவே. ஆசீர்வாதங்க, தொடர்ந்து இது என்னோடு இருந்து பலப்படுத்துங்க. இன்னும் அதிகமான ஜெபத்தில் இருக்கும்படியாக என்னோடு இருந்து நீ விசுவாசிக்கிற கர்த்தாவே. இந்த செய்தி கற்றுக்கிற ஒவ்வொரு மக்களோடு இருந்து
அவர்களுக்கு விடுதலை பெற்று கொடுப்பீர்கள் விசுவாசத்தோடு ஐக்கியத்தோடு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியிலே பேசும், நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும், நீர் எங்களோடு இரும் கர்த்தாவே. எங்கள் இருந்திருந்த வாழ்க்கைக்கு ஒரு நித்திய வெளிச்சத்தின் வாழ்க்கையாக எங்களை மாற்றுவீர்கள் விசுவாசத்தோடு உம்பில் நாங்கள் நிறைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாமி, முதலாவது தேவனுடைய ராட்சியத்தின் நீதியை தேடுங்கள், அப்போது அனைத்தும் கூட கொடுக்கப்படும் வார்த்தை சாமி. நாங்கள் உம்மோடு நாங்கள் இருக்கும்படியாக அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வாழ நீ கிருபை புரிந்தல். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கிறிஸ்து ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வகையில் மறவாதே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் கூட கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க. மற்றவருக்கு சுகம் கொடுக்கின்ற ஒரு ஊழியத்தை தேவனுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு சொல்லும்படியான வாழ்க்கை வாழும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.